முத்தழகு பூமி 2 பேருமே போகிறாங்க. போயிட்டு அந்த தோட்டத்தில் இருக்க மாங்காவை பார்க்குறாங்க. இது நல்லா இருக்கும் இந்த மாங்காய். எனக்கு மாங்காவை கல்லால் அடித்து பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கல்லால் அந்த மாங்காவை அடிக்கிறாங்க. அடித்த உடனே மாங்காய் விழுது. அப்படியே எடுத்து முந்தானியில் வச்சுக்கிறாங்க. பார்த்தீங்களா நான் எப்படி அடிக்கிறேன், அதே மாதிரி நீங்கள் அடிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லை கொடுக்குறாங்க. அப்படியே தூக்கி அடிக்கிறாரு. அவர் மண்டையிலேயே வந்து விழுது. ஐயோ அந்த கல் என் மண்டையிலே வந்து விழுது. எனக்கு சரியாக அடிக்க தெரியல முத்தழகு, நீங்களே அடிங்க, சூப்பராக அடிக்கிறீங்க மாங்காலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்லிட்டு இருக்காரு. முத்தழகும் அதே மாதிரி அடிக்கிறாங்க. அடிக்கும்போது தோட்டக்கார் வந்துடுறாரு. யாரது மாங்காவை பறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. வேறு யாரும் இல்லை, நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பூமி முத்தழகு 2 பேருமே அங்கேருந்து ஓடுறாங்க. வாங்க சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் மாங்காய் வேணும், அடிக்கணும். ஆனால் அந்த தோட்டக்காரன் இங்கேருந்து போனால் தான் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி முத்தழகு 2 பேருமே யோசிக்கிறாங்க. சரி என்ன பண்ணலாம், இப்போ அந்த ஆளை வேறு பக்கமாக திருப்பி விடணும். நான் பேய் மாதிரி கத்துறேன், நீ வந்து கொலுசு சத்தம் கொடு, இங்கே பேய் இருக்கிறதா நினச்சிட்டு அப்படியே போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பூமி முத்தழகு 2 பேருமே பேசிக்கிறாங்க. அப்படியே கத்துறாரு பூமி. என்ன இது ஒரு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு தோட்டக்கார் பார்க்குறாரு. அப்படியே கொலுசு சவுண்டும் கேட்குது. சரி இந்த பக்கம்லாம் நம்ம போக வேண்டாம், வேறு பக்கமாக நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பக்கமாக போகிறாரு. அப்பா ஒரு வழியாக தோட்டக்கார் போயிட்டார். இப்போ நம்ம மாங்காய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து மாங்காய் அடிக்கிறாங்க. அப்போ ஒரு உண்டிகோல் இருக்குது, அதை எடுக்கிறாங்க. இது என்ன தெரியுமா, ஏதோ பசங்க அந்த தோட்டத்துக்கு வந்து மாங்காய் அடிச்சுட்டு விட்டுட்டு போயிருக்காங்க. இதில் எனக்கு அடிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லை வச்சு அப்படி இழுத்து விடுங்க, கரெக்டாக அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு பூமி 2 பேருமே சேர்ந்து மாங்காய் அடிக்கிறாங்க. மாங்காய் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாங்க. அதுக்குள்ளே தோட்டக்கார் வந்து நிற்கிறாரு. என்ன நீங்கள் தான் அந்த மாங்காவை எடுத்ததா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வாங்க ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஓடுறாங்க. முத்தழகு பூமி இங்கே பாருங்க, கத்தாதீங்க, என்னங்க காசு அப்படின்னு சொல்லிட்டு பூமி காசை வச்சுட்டு ஓடுறாரு. எதுக்குங்க அவருக்கு காசு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. அதெல்லாம் பாவம், வேண்டாம், காசுலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி கொடுத்துட்டு போகிறாரு. மாங்காய் எடுத்து ஸ்வேதா கிட்ட கொடுத்தா சந்தோஷப்படுறாங்க. சூப்பராக இருக்குது மாங்காய், நல்லா இருக்குது, நான் என்ன கேட்டனோ அதை அப்படியே செஞ்சிட்டீங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது மாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சூசல் சொல்கிறாரு, மாங்காய் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி மாங்காய் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு பின்னாடி குழந்தை தூங்கிட்டு இருக்கு, குழந்தையோட கண்ணில் காரத்துக்கு எடுத்த போட்டுற போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் அதெல்லாம் போடலை, பார்த்து தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சூசன்